அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். பேக்கரியில் கிடைக்கிற நல்ல சாஃப்டான டீ கேக் நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 6 முட்டை சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1½ கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பொடிச்ச இந்த சர்க்கரையும் முட்டை கூட சேர்த்து நல்லா நம்ம க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த விதமான ரைசிங் ஏஜென்ட்ஸும் சேர்க்க போகிறதுனால இந்த முட்டை எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேக் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த பேட்டர் லைட் எல்லோயிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் மைதா மாவு சேர்க்கணும். எவ்வளோ சுகர் எடுத்தீங்களோ அதே குவான்டிட்டி, அதாவது 1½ கப் அளவுக்கு மைதா மாவை நான் ஜல்லடையில் சேர்த்து ஜலிச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி இந்த பேட்டரை ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நல்ல லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இது கூட சேர்த்து ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 இன்ச் பேனை நான் இங்கே பட்டர் பேப்பர் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் சேர்த்து நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் பண்ணிடலாம். 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 மினிட்ஸ்க்கு நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல சூப்பர் சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.